Listen, this is a type 3 problem. Dou square z by dou x square plus 3 into dou square z by dou x dou y plus 2 into dou square z by dou y squared equal to the form xy என்ற ஃபார்முலா வந்துட்டாலே எங்க வந்துரும் type 3. ஓகேவா? சரி. Listen carefully. We will convert this into d form. Dou square by dou x squared நம்ம எப்படி எழுதலாம்? d square into z plus 3 into dou square dou x இருக்குது dou y இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? d dash next plus 2 into dou square divided by dou y square. அது எப்படி எழுதலாம்? d dash square. சரி, இதுல z வரும்ல, அந்த z போட்டுருக்கு equal to x plus y. காமனா இருக்கக்கூடிய டேர்ம் z, take it outside. d square plus 3d dash plus 2d dash square. Common term z equal to x plus y. Next we have to find complementary function. இது வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் சேம் தான். கால்குலேட்டர் வச்சிருக்கல, இப்ப பாரு. complementary function எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? replace d வரக்கூடிய இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணனும்? m. so m square plus 3m d dash என்ன போடணும்? 1 plus 2 equal to 0. இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் சூஸ் பண்ணனும். என்ன செய்யணும்? d வரக்கூடிய இடத்துல instead of d we have to put m, instead of d dash we have to put 1. சரிதா? சைடுல நோட் பண்ணிக்க. d இடத்துல m, d dash 1. ஓகே, எல்லாரும் கால்குலேட் எடுக்கணும். இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். what is highest power? 2. highest power 2. so the highest power is 2, so 2 values we will get. so m1 equal to -1, m2 equal to -2. two roots are different, so complementary function எப்படி வரும்? cf equal to f1 y minus x next plus f2 y minus, இங்க minus வேற minus plus இருந்தா என்ன செய்யணும்? plus 2x. so this is a complementary function. next we have to calculate particular integral. இதான் very very important. நல்லா கேர்ஃபுல்லா பாத்துங்க. particular integral equal to, listen carefully, 1 divided by இந்த terms எல்லாம் அப்படி எழுதிரணும். d square plus 3d dash plus 2d dash. இங்க என்ன வருது? x plus y. ரைட் சைடுல உள்ள டேர்ம் என்ன செய்யணும்? நம்ம அங்க எழுதிரணும். இப்போ பாரு, நான் ஒரு எக்ஸ்பான்ஷன்ல எழுதி போட்டிருப்பேன். எக்ஸ்பான்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வருது? ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வருது? 1 தான வருது. என்ன செய்யணும் அப்படினா நல்லா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 வரணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த d ஸ்கொயர்ங்கற டேர்ம் வெளிய எடுத்துறோம். d ஸ்கொயர்ங்கற டேர்ம் நீ வெளிய எடுத்துட்ட அப்படினா d ஸ்கொயர் உள்ள இடத்துல யார் வந்துருவா? 1 வந்துருவாரு. சரிதா? 1 பிளஸ் மீதினுடைய டேர்ம் எல்லாம் பாத்துங்க. d 3d dash plus 2d dash. இதுக்கு எல்லாத்துக்கும் டினாமினேட்டர்ல யார் வந்துருவா? யார் வெளிய போனாரோ அவர் வந்துருவார். இங்க யார் வெளிய போயிருக்கா? d ஸ்கொயர், அது உள்ள வந்துருவார். d ஸ்கொயர் இங்க x plus y. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப் அப்படினா 1 by d ஸ்கொயர் கீழே இருக்கட்டு, இந்த கீழே இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே மேல கொண்டு வா. 1 plus 3d dash plus 2d dash divided by d square inverse. அதுக்கெல்லாம் யார் வந்துருவா? inverse வந்துருவாரு. சரிதா? இங்க x plus y. நல்லா கவனமா பாத்துக்க. இது எல்லாம் இது ஒரு தனியா செப்பரேட் டேர்ம். தனியா என்னது? செப்பரேட் டேர்ம். கூட ஒரு ஸ்டெப் எழுதிங்க. 1 divided by d square 1 plus bracket important. உள்ளத தனித்தனியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிரலாம். 3d dash divided by d square போடலாமா? அடுத்து 1 divided by 2d dash divided by d square. நம்ம இப்படி என்ன செஞ்சிருக்கோம்?
இதுல d dash square d dash square d dash square d dash square inverse d dash square x plus y போனா பாரு இதுல ஒரு ஸ்கொயரும் இந்த d என்ன ஆயிரும் கேன்சல் அப்ப மீதி என்ன வருது 1 by d square 1 plus 3d dash divided by d அடுத்தது plus 2d dash square divided by d square x plus y x plus y என்ன செய்யணும் இன்வெர்ஸ் சொல்றோம் இதுல இன்வெர்ஸ் பண்ணணும்ல இன்வெர்ஸ் லிசன் நமக்கு இப்படி ஒரு எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா இருக்குது 1 மைனஸ் 1 பிளஸ் x இன்வெர்ஸ் எழுதி போட்டுருக்கோமா என்ன வருது 1 மைனஸ் x பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் x கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா இதுதானே ஃபார்முலா இப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா இதுல உள்ள பவரை பாரு என்ன இருக்குது x ஓட பவர் என்னது 1 y ஓட பவர் என்னது 1 பவர் 1 தான் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டேர்ம் தான் இருக்கும் எக்ஸ்பான்ஷன்ல பவர் 2 வந்து என்ன செய்யணும் அடுத்த டேர்ம் எழுதணும் பவர் 3 வந்து என்ன செய்யணும் மூணு டேர்ம் எழுதணும் சரிதா இப்போ நம்மளுக்கு பவர் யார் இருக்கா 1 இப்போ எந்த டேர்மோட ஸ்டாப் பண்ணிரணும் அதோட ஸ்டாப் பண்ணிரணும் சோ அப்ப எப்படி வருதுன்னு பாரு 1 by d square 1 x இருக்கக்கூடிய இடத்துல தான் யார் இருக்கா இவ்வளவு டேர்ம் இருக்குல்ல அப்போ 1 என்ன பண்ணணும் மைனஸ் போட்டுட்டு ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிரணும் ஓபன் பண்ணிட்டு x உள்ள இடத்துல இங்க யார் இருக்கான்னு பாரு இவ்வளவு டேர்ம் இருக்கு 3d dash divided by d plus 2d dash square divided by d square இவ்வளவு டேர்ம் இருக்குது அவ்வளவு டேர்மை அதுல எழுதிரணும் 3d dash by d plus 2d dash square divided by d square ஸ்டாப் பண்ணி முடிச்சிரு ஏன் மீதி இவ்வளவு வேண்டாம் பவர் 1 இருக்கிறதுனால பவர் 2 என்ன செய்யணும் அடுத்த டேர்ம் 3 னா அதுக்கு அடுத்த டேர்ம் ஓகேவா x plus y இனிமே நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த x plus y இருக்குல்ல அத எல்லாத்தையும் எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ண போறோம் தெரியுதா சோ மல்டிபிள் பண்ணும்போது பாத்தீங்க 1 by d square 1 இந்த மைனஸையும் உள்ள கொண்டு போறோம் மல்டிபிள் பண்ண போறோம் சோ மைனஸ் 3d dash divided by d இத உள்ள கொண்டு வந்துருவோம்ல x plus y இந்த மைனஸ் உள்ள வந்து என்ன ஆகும் இது மைனஸ் 2d dash square divided by d square x plus y இதுலயும் மல்டிபிள் பண்ணணும்ல இத என்ன செய்யணும் உள்ள எல்லா டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும் சோ 1 by d square into x plus y க்ளோஸ் பண்ணிடு இப்போ பாரு இப்பதான் ஒரு புது கான்செப்ட் d ல நம்ம என்ன சொல்லிருக்கோம் dou by dou x d dash ல என்ன சொல்லிருக்கோம் dou by dou x square கரெக்ட்டா சரி dou x dou y சரி dou y d ல எதை மீன் பண்ணுதுனா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y சரி x x வச்சு பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணனும் மீனிங் d dash எதை மீன் பண்ணுது y வச்சு என்ன செய்யணும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணனும் மீனிங் இங்க எல்லாம் பாத்து equal to 1 by d square x plus y minus இங்க யார் இருக்கா மேல யார் இருக்கா பாத்துக்க மேல யார் இருக்கா d dash என்ன செய்யணும் y வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு y இங்க 1 by d இருக்குல அத வெளிய வச்சிரு 3 இருக்குல அதுவும் வெளிய இருக்கட்டு யார் தான் உள்ள போய் பெர்ஃபார்ம் பண்ண போறா d dash யார் தான் உள்ள போய் பெர்ஃபார்ம் பண்ண போறா d dash x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் d dash யாரவா டிஃபரன்ஷியேட் பண்ணும் y தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும் மீதி எல்லாத்தையும் எப்படி ட்ரீட் பண்ணும் கான்ஸ்டன்ட் தேவையில்லாதவை தெரியுதா சோ d dash வந்து d ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆயிரும் 0 வந்துரும் ஏன் d dash யாரவா டிஃபரன்ஷியேட் பண்ணுவாரு y தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாரு கான்ஸ்டன்ட் என்ன பண்ணி விட்டுட்டு போயிரும் 0 ஆக்கி விட்டுட்டு போயிரும் தெரியுதா சோ 0 plus d dash வந்து y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுமா y ஐ ஒரு வாரம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 1 தெரியுதா சரி 1
அடுத்தது மைனஸ் 2/d² அப்படியே இருக்கட்டு. d dash ஸ்கொயர் இருக்கு, என்ன இருக்கு d dash ஸ்கொயர். அப்போ நல்லா பாத்துக்க, ஒரு நேரம்னா இந்த கதை. d dash ஸ்கொயர்னா எத்தனை நேரம், எத்தனை நேரம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எத்தனை நேரம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 2 நேரம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரி பாத்துக்க, x ஒரு நேரம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலே என்ன ஆயிரும் 0. ஏன் d dash யாரெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், y தான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். மீதி உள்ளதெல்லாம் என்ன செய்யும் 0 ஆகி விட்டு போயிடும். தெரியுதா? அப்போ d dash வந்து 2 நேரம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். முதல் நேரம் பண்ணும்போது x ஓட வேல்யூ என்ன ஆயிரும் 0 0, ரெண்டாம் நேரத்துல பண்ணும்போது என்ன ஆயிரும் 0. தெரியுதா? அதே மாதிரி d dash க்கு y டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் 1, இது முதல் நேரம். ரெண்டாம் நேரத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. அதை நீ சைடுல நோட் பண்ணிடணும். d dash ஸ்கொயர் x plus y இப்படி இருக்குது. அப்போ ஒரு நேரம் டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிஞ்சாச்சுன்னா என்ன கதை நடந்திருக்கும், இது 0 ஆயிருக்கும், இது ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும் 1 ஆயிருக்கும். தெரியுதா? அடுத்தது சரி டிஃபரன்ஷியேட் பண்ணா இது வந்து 0 ஆயிருக்கும், இது வந்து 1 ஆயிருக்கும். அடுத்தது இது 0ல இருக்கும், இது y-ல இருக்கும். y தானே, சரி இது 1 கன்வெர்ட் ஆயிருக்கும். எனிமே டிஃபரன்ஷியேட் பண்ணா சொன்னா என்ன ஆயிரும் 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிச்சா? நல்லா பாத்துக்க, இன்னொரு சொல்றேன் கேட்டுக்க. d dash ஸ்கொயர் அப்படின்னா d dash யாரெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாரு, y தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாரு. தெரியுதா? d dash ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் யாரெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாரு, y தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாரு. அதுல நல்லா பாரு, x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆயிரும் 0, நான் போட்டல்ல 0. y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 1. தெரியுதா? 1. இது வந்து ஒரு நேரம் நடக்கக்கூடிய சம்பவம். இதுக்கு பேர் என்னது, ஒரு நேரம் நடக்கக்கூடிய சம்பவம். 2 போட்டாச்சுன்னா என்ன வரும் செகண்ட் டைம் போயிடும். 2 போயிட்டா என்ன ஆயிரும் செகண்ட் டைம் போயிடும். செகண்ட் டைம் போகும்போது ஏற்கனவே இங்க யார் ஆயிட்டா 0, திரும்ப வந்து என்ன ஆயிட்டு 1. 1 வந்து கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் 0. தெரியுதா? இதை வந்து நீ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிடணும். இதை சைட்ல வேணா என்ன செய்யணும், ரஃப் ஒர்க் மாதிரி என்ன செய்யணும், நோட் பண்ணிடணும். தெரியுதா? இப்படி பண்ணி விட்டாச்சுன்னா இதோட வேல்யூ 1 இருக்கும். அடுத்த திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆயிட்டு 0. இது ஒரு நேரம் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். இது என்ன மீனிங், ஏற்கனவே பண்ணதை என்ன பண்ணிருக்கோம் திரும்ப ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு y. d வந்துனா x, நல்ல மைண்ட்ல வைக்கும். d யாரதான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாரு, x தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாரு. y யாரதான் டிஃபரன்ஷியேட் சரி d dash யாரதான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாரு, y தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாரு. d ஸ்கொயர் வந்துனா 2 நேரம் x தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாரு. d dash ஸ்கொயர் வந்துனா 2 டைம்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y. தெரியுதா? இதை தாண்டி மீதி யாரு வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. தெரியுதா? இப்போ மாதிரி d dash y மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும், மீதி உள்ளதெல்லாம் 0 போட்டுட்டு போயிட்டே இருக்கும். மீதி வர உள்ளதெல்லாம் என்ன செய்யும் 0 போட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா பாத்துக்க. இந்த டேம் இதுல என்ன ஆயிரும் 0, மொத்தமா அந்த டேம் என்ன ஆயிரும் 0. இந்த ஒரு டேம் ஃபுல்லா 0 ஆயிரும். பாரு அடுத்தது 1/d² x plus y minus 3/d. இங்க 1 இருக்குது, அது வேண்டாம். இந்த டேம் எல்லாம் என்ன ஆயிட்டு 0, லாஸ்ட் டேம் ஃபுல்லாவே 0. அடுத்த ஒரு கான்செப்ட் பாருங்க, d மேல இருந்தா டிஃபரன்ஷியேட் பண்ணும், அதே 1/d னா இன்டகிரேட் பண்ணிடும். இங்க நோட் பண்ணி 1/d னா இன்டகிரேட் பண்ணிடும். integral with respect to dx. Integral. அப்ப 1/d² என்ன மீனிங் 2 times integral with respect to x. அப்ப 1/d dash என்ன வரும், ஒரு நேரம் இன்டகிரேட் பண்ணும் எதை y. 1/d² னா 2 times இன்டகிரேட் பண்ணும் y. தெரியுதா? சரி இப்ப பாரு, இங்க பாத்துங்க ஈக்குவல் டு இந்த 1/d² உள்ள கொண்டு போ. 1/d² x plus 1/d² y minus 3/d d² ரெண்டு சேர்ந்தா என்ன வந்துரும் d² d மல்டிபிள் பண்ணா என்ன வரும் dq. தெரியுதா? dq இது லாஸ்ட் டைம் 0, அதை விட்டுரு அப்படி இருக்கட்டும். பிராக்கெட்லாம் ஒண்ணுமே வேண்டாம், அப்படி முடிச்சு. இப்போ பாரு x இருக்குது, என்ன இருக்கு x dx. இதை டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ண என்ன வரும், ஒரு பவர் ரைஸ் ஆகும், அடுத்தால என்ன செய்யும்
divided by 2 வரும். திரும்ப இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? x ஸ்கொயர் பை 2 இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? ஒரு பவர் ரைஸ் ஆகும், அந்த ரைஸ் ஆன பவர் டினாமினேட்டர் வரும். டினாமினேட்டர்ல யார் உட்கார்ந்துருக்கான்? 2 இருக்கு. அப்படிதானே? 2 3 மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 6. இதுதான் இந்த இன்டகிரேஷனுக்குள்ள மெத்தட். ஃபார்முலாவா எழுதி போட்டு இன்டகிரேஷன் ஃபார்முலா இன்டகிரல் x பவர் n dx ஈக்குவல் டு x பவர் n டிவைடட் பை n பிளஸ் 1. இந்த ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு அப்படியே கொண்டு வா. இப்போ இங்க பாரு, நேரா கதைக்கு வா. x எத்தனை நேரம் இன்டகிரேட் பண்ணணும்? எத்தனை நேரம் இன்டகிரேட் பண்ணணும்? இங்க யார் இருக்கா? பவர் 2 இருக்கு. 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணா என்ன வருது? x ஸ்கொயர் பை 2. செகண்ட் டைம் இன்டகிரேட் பண்ணா என்ன வருது? x கியூப் பை 3 வரும். பட் ஆல்ரெடி இங்க யார் உட்கார்ந்திருப்பா? 2. அப்ப 3 into 2 6. அப்ப இந்த இடத்துல என்ன போடலாம்? x பவர் 3 by 6 பிளஸ் லிசன், இங்க இருக்குது யாரு? y. எதை வச்சு இன்டகிரேட் பண்ணணும்? x வச்சு இன்டகிரேட் பண்ணணும். நீ அந்த டிஃபரன்ஷியேஷன் போட்டே கூட 0 போட்டு போயிட கூடாது. அந்த y தனியா ஃபர்ஸ்ட் எழுதிடணும். நான் வச்சுக்க y எழுதிட்டு இந்த கதையை பாரு. இன்டகிரல் dx என்ன வரும்? இன்டகிரல் dx என்ன வரும்? x. அதே இன்டகிரல் திரும்ப இதை இன்டகிரேட் பண்ற என்ன வரும்? x ஸ்கொயர் பை 2. x ஸ்கொயர் பை 2. தெரியுதா? அப்ப இங்க பாருங்க என்ன நடக்குது? ரெண்டு நேரம் இன்டகிரேஷன் பண்ணணும். இதை என்ன செய்யணும்? ரெண்டு நேரம் இன்டகிரேட் பண்ணணும். y வந்து இங்க தனியா வச்சுக்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? x. செகண்ட் டைம் இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? அதே டைம் திரும்ப இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? x ஸ்கொயர் பை 2. அப்ப இந்த இடத்துல செகண்ட் டைம் போடும்போது x ஸ்கொயர் பை 2 மைனஸ் 3 கான்ஸ்டன்ட். மூணு நேரம் என்ன செய்ய போறோம்? இன்டகிரேட் பண்ண போறோம். y வந்து இன்டகிரேட் 3 கான்ஸ்டன்ட், அதை தனியா வச்சிரு. சிம்பிளா எப்படி இருக்கு? 1 by d cube இருக்கு. 1 by d cube. அப்ப இது உள்ள ஒரு ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. ஃபங்க்ஷன் 1 இருக்குன்னு மீனிங். ஒரு நேரம் இன்டகிரேட் பண்ணா x, ரெண்டாவது நேரம் இன்டகிரேட் பண்ணா x ஸ்கொயர் பை 2, மூணாவது நேரம் இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? x பவர் 3 by 6. x பவர் 3 by 6. x பவர் 3 by 6. சரிதா? இதெல்லாம் நீ என்ன செய்யணும்னா அந்த சைடுல அதை நோட் பண்ணி வைக்கணும். நீ இப்படி இன்டகிரேஷன் போடுறதை விட சிம்பிளா உள்ள கான்செப்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இதை நோட் பண்ணிட்டேன்ல. நான் இப்ப பாரு, இது நம்ம இதுல இருக்கும், வீடியோல இருக்கும், அழகா பார்த்து போடு. இன்டகிரேஷன் பண்றதுக்கு நல்லா பாரு. 1 by d x x ஸ்கொயர் பை 2, 1 by d ஸ்கொயர் x x பவர் 3 by 6 இப்படி எழுதிரு. ஏன்னா இப்படி 1 by வந்தாலே அது என்ன மீனிங்? இன்டகிரேஷன். d வந்துனா x வச்சு இன்டகிரேட் பண்ணணும், d டாஷ் வந்துனா y வச்சு இன்டகிரேட் பண்ணணும். நீ கேட்கலாம், சார் இதுல y தான் இருக்குது, xங்கிற டேமே இல்லையே, அப்ப எப்படி இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா yங்கிற டேமை தனியா வெளியெடுத்துறணும். கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணா, கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணா இருக்குல்ல, இதுக்கு உள்ள யார் இருக்கா? 1 தானே இருக்கு. அதுதானே? அப்ப இன்டகிரல் dx என்ன வந்துரும்? ஆட்டோமேட்டிக்கா x ன்னு வந்துரும். தெரியுதா? திரும்ப ஒரு இன்டகிரேட் பண்ணா x ஸ்கொயர் பை 2 ன்னு வந்துரும். தெரியுதா? நான் இதுல இதை நீ நோட் பண்ணிட்டே வா. நான் இருக்குல்ல இதை நீ நோட் பண்ணிட்டே வா. ஓகே, சரி. இதே இதுல இப்படி மட்டும் தான் இருக்கு. 1 by d y இருக்குது. அப்ப y தனியா வச்சிரணும். இன்டகிரல் dx x. இதே 1 by d ஸ்கொயர் y இப்படி இருக்குது. y தனியா வச்சிரணும். ஏற்கனவே x டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்பல, இன்டகிரேட் பண்ணிருப்பல, அதை திரும்ப ஒரு இன்டகிரேட் பண்ணு. சரிதா? நான் எழுதி போடதெல்லாம் சைடுல ஒரு லைனை போட்டு எழுதி வச்சுக்கேன். முதல் ப்ராப்ளம் அப்படி இப்படி இருக்கும். 2-3 ப்ராப்ளம் போகும்போது இதுதான் கதையான்னு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் அ பர்டிகுலர் இன்டகிரல். திஸ் இஸ் அ பர்டிகுலர் இன்டகிரல். இது வந்து பர்டிகுலர் இன்டகிரல். என்ன ஜெனரல் சொல்யூஷன்? GS. GS என்ன மீனிங்? ஜெனரல் சொல்யூஷன். Z ஈக்குவல் டு, ஏன் Z போடணும்? இங்க யார் இருக்கா? Z. Z ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டகிரல். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் யார் வருவா? என்ன இருக்காருல இவர் வருவார். பர்டிகுலர் இன்டகிரல் யார் வருவா? என்ன இருக்குல்ல இது வந்துடும். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? f1 y மைனஸ் எக்ஸ் பிளஸ் f2 y மைனஸ் 2x. இது எல்லாம் யாரு? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். பிளஸ் பர்டிகுலர் இன்டகிரல் யார் வரா? என்ன இருக்கு? x³ by 6 பிளஸ் y x² by 2 மைனஸ் 3
எக்ஸ் கியூப் பை 6 அப்படியே எழுதி அழகா ஒரு கட்டம் போடும். வேணா இதை கேன்சல் பண்ணி விட்டுடலாம். இது 2 வரும், அது என்ன வரும் 2 வந்துடும். ஸோ இந்த இடத்துல என்ன போட்டு விட்டா போதும், லாஸ்ட்ல 2. இது அப்படியே காப்பி பண்ணிக்க, சரிதா?